வணக்கம், காஞ்சிகேசன் பேசுகிறேன். எப்படி இருங்க? சும்மா ஒரு வீடியோ போடுவேன். ஒரு இது ஒன்று படிச்சுட்டேன், சரி நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கலாமே எல்லாத்தையும் அப்படின்னு. நம்ம தமிழ் மொழியை பற்றி சில பேர் நிறைய தெரியறதில்லை. என்ன ஏன் தமிழால் நம்மளுக்கு பாதி தான் தெரியும், மீதி நிறைய தெரியல. இன்னும் எவ்வளோ இருக்குது. திருக்குறள் 1330 யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சவங்க மனவரமாக எப்படி வச்சுருப்பாங்க. சில பேர் திருக்குறள்லேயே நல்லா எல்லாமே கற்றுருப்பாங்க. இருந்தாலும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது அப்படின்னு. அது எழுதுன திருவள்ளுவரும் ரொம்ப லாங் லைஃபாக இல்லை அப்படின்னு. அந்த தமிழ் மொழியினுடைய அருமையை பற்றி கொஞ்சம் பேசலாமா? ஒன்றும் இல்லை, இப்போ ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அதை இங்கிலீஷில் எப்படிங்க சொல்கிறாங்க? ஒருத்தர் இறந்துட்டாருன்னா என்னாச்சாங்க அப்படின்னு கேட்டால் அவர் எக்ஸ்பைர்ட் ஆகிட்டார் அப்படின்றாங்க. இறந்துட்டார், இல்லைன்னா டைட் ஆகிட்டார். எப்படி டைட் ஆகிட்டார்? சூசைட் அப்படின்றாங்க, இல்லைன்னா ஆக்சிடெண்ட். இது 4 தான் வச்சுருக்காங்க. அதாவது எக்ஸ்பைர்டு அண்ட் டைடு, இது 2 தான் மெயின். அதனுடைய ரீசன் என்னன்னா, சில பேர் தெரில, அது எப்படின்னு தெரிலன்னுவாங்க. சில பேர் சைலாக சூசைட் சொல்லிட்டு போயிடுவான், அவனுக்கே தெரியாது, சும்மா அழகு விட்டு போயிடுவான். ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, ஆக்சிடென்ட்டுவாங்க. ஆக்சிடென்ட்டு நம்ம கன்ஃபார்மாக பார்க்குறது அப்படின்னு. மற்றபடி ஃபயர் ஆக்சிடென்ட்டு இல்லை ஆக்சிடென்ட்டு அப்படின்னும் ஏதோ ஒன்று, இல்லை மர்டர்னுவான். இதுதான் விஷயம். ஆனால் கன்ஃபார்மாக இது 2-3 வார்த்தை தான் வச்சு நம்ம இங்கிலீஷில் பேசலாம். அதே தமிழில் பாருங்களேன், எத்தனை விதமான எழுத்து இப்போ நம்மளே பண்ணுறன்றது சொல்கிறேங்க. தமிழில் காலமானார், அவர் எங்கேங்க அவர் காணும், பெரியவர் அவர் காலமாயிட்டாருங்க அப்படின்னா. காலமாயிட்டார்னா இறந்துட்டான்னு தானே அர்த்தம்? அப்படி இல்லைங்க. காலமானார்னா அவர் வயசாகி காலமானான்னு அர்த்தம். வயசாகிடுச்சுன்னா வயதானவங்க மட்டும்தான் காலமானான்னு போடணும். நம்ம எல்லாருக்குமே போடுறோம். 10 வயசு பையன் குழந்தை இறந்துட்டா கூட காலமாயிட்டான்னு போடுறோம். அப்படி போடக்கூடாது. வயதான ஆட்களுக்கு தான் காலமானார்னு போடணும். மரணம் அடைந்தார் அப்படின்னு சொல்கிறோம். மரணம் அடைந்தார்னா யாருக்கு போடணும்? யாருக்குமே போடக்கூடாது, எல்லாருக்குமே போடக்கூடாது. ஒன்லி ஃபார் ஹார்ட் அட்டாக், மாரடைப்பால் மரணம் அடைந்தார் தான் வரும். அப்பேற்பட்டவங்க தான் மரணம் அடைந்தால் நம்ம சொல்லணும். அதே மாதிரி அவர் அகால மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அது அகால மரணம்ன்றது ஒன்லி ஃபார் ஆக்சிடென்ட் தான். ஏன்னா அவங்க எங்கே போகிறாங்கன்ற நோக்கத்தில் அவங்க போவாங்க. கிளம்பும்போது தெரியாது அவங்க இறக்க போகிறாங்க. அவர் வேறு எய்மில் போயின்னு இருப்பார். திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகும். அதில் தான் சடனாக எதிர்பாராக இறக்கிறது தான் அகால மரணம் அடைந்தாங்க. அதே மாதிரி உயிர் நீத்தான்னு சொல்கிறாங்க. அது என்னங்க உயிர் நீத்தான்னா என்ன? நல்லா இருக்காங்க, உடம்பு ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்குது, வீட்டில் ப்ராப்ளம் ஏதோ இருந்தால் தான் அவர் உயிர் நீத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ப்ராப்ளம்னா தற்கொலை பண்ணிக்கிறது தான் உயிர் நீத்தான்னு சொல்லுவாங்க. அதாவது சூசைட் பாயிண்ட் போகிறோம்ல, சூசைட் பண்ணிக்கிறது உயிர் நீத்தார் அப்படின்னா. ஏன்னா இனிமேல் நான் வாழ பிடிக்கல, அவரே உயிரை விட்டுறாரு, அதான் உயிர் நீத்தான்னு. கொலை உண்டார் அப்படின்றாங்க. கொலை உண்டான்னா ஒருத்தர் பகையாளியால் இல்லை யாரோ அவருக்கு ஆகாத ஆட்களால் கொலை செய்யப்படாதான் கொலை உண்டான்னு போடணும். ஆனால் நம்ம பத்திரிக்கை போட மாட்டோம், கொலை உண்டான்னு போட முடியாது. ஒன்லி ஃபார் மரணம் அடைந்தார், இல்லைன்னா காலமானார், உயிர் நீத்தார், இப்படி தான் போடுவாங்க. ஏன்னா இதை மாதிரி கொலை உண்டான்னு போட்டால் படிக்கிறவனுக்கும் பயமாக இருக்கும், பார்க்கணும். இது என்ன கேஸ் ஆனால் நம்மளை புக் பண்ண போகுது, நம்ம ஏன் கொலைகார இதெல்லாம் போகிறோம் அப்படி அந்த ஒரு இதில் போவாங்க. ஆனால் கொலை உண்டான்றதுக்கு அர்த்தம் இதுதான். கொலையாளர் இறந்தவருக்கு பேர் தான் கொலை உண்டான்னு பேர். ஆனால் அதை நம்ம பெரும்பாலும் போடுறதில்ல. அதே மாதிரி இது போடுவாங்க, துயில் எழுதினார். இவர் நேற்று நைட் பார்த்தாருங்க, அப்படியே துயில் எழுதிட்டாருங்க அப்படின்னு. என்னன்னா தூக்கத்திலேயே இறந்துப்பாங்களே, அது பேர் சைலண்ட் டெத்துன்னு பேர். ரொம்ப அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க, தூக்கத்திலேயே இறக்கிறது ரொம்ப கொடுத்து வச்சான், அவனுக்கு என்ன ஆகுதுன்னு அவனுக்கே தெரியல, தூக்கத்திலே இறந்துட்டான் பற்றியா அப்படின்வாங்க. சில பேர் என்ன அவசரம் என்னன்னு தெரியாது, ஆனால் தூக்கத்தில் இறந்துருப்பாங்க. அது பேர் துயில் எழுதினார் அப்படின்னு பேர். இயற்கை எழுதினார் அப்படின்றது பெரும்பாலும் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுறது. அவர் இயற்கை எழுதினார். இயற்கை எழுதினார்னு என்ன தெரியுங்களா? ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டோ, இல்லை ஒரு பூகம்பம், மூச்சு விட முடியாமல் திணறது, இல்லை நம்ம ஃப்ளைட்லேயோ இல்லை ஹெலிகாப்டர்லேயோ போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி விழுறது, அது பேர் தான் இயற்கை எழுதினார். அந்த இயற்கையை அவர் எதிர்கொண்டு போகிறன்ற மாதிரி அர்த்தம். இயற்கை எழுதினாங்க. அதான் அந்த விமானத்தில் ஃப்ளைட்டில் போகும்போது இறக்கிறது, ஹெலிகாப்டரு, இந்த மேலே வேறு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி இறக்குறது, இதெல்லாம் இயற்கை எழுதினா சொல்லுவோம். இதுதான் விஷயம்.
ஓகேங்களா. நம்ம டெத்தில் எவ்வளோ விஷயம் இங்கிலீஷில் ஒன்லி ஃபார் 4 தான் இருக்குது. எக்ஸ்பைர்ட், டைட், ஆக்சிடெண்ட் அண்டு சூசைட். ஆனால் தமிழில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அர்த்தம் இருக்குது. ஸோ ஐ லவ் தமிழ் அப்படின்னு சொல்லலாம். இது எனக்கு இப்போ படிச்சுட்டேன். ஸோ சின்ன டிப்ஸ் எடுத்துகிட்டு தான் நான் படிக்கிறேன். ஓகேங்களா. எதுக்கு நமக்கு தெரியாது இல்லையா, நமக்கு தெரிஞ்சதை நோட் பண்ணிட்டா கண்டிப்பாக நம்ம ஷேர் பண்ண மாட்டாங்க. ஓகேவா. மீண்டும் சந்திப்போம் நல்ல விஷயம் தெரிஞ்சு. இதுவும் நல்ல விஷயம் தான், தெரிஞ்சுக்கிறது நல்லதுண்ணே. இயற்கை எழுதினாலும் நம்ம என்ன அபசனம் பேசலாம் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் தான். ஓகே. மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.